ஆல்ரெடி வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பிளேஸ் பண்ணிருக்கேன். நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் வந்து நித்யஸ்ரீ போட்டோவையும் ஆஃப் ஷேடா கொண்டு வந்து, ஏன் ஆஃப் ஷேட்னு சொல்றேன்னா அவங்க வந்து பாஸ்ட்ல நான் பண்ணதுலே இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங். இது வந்து திருக்குறள். என்னோட மீடியம் பாத்தீங்க அப்படின்னா பென்சில் போர்ட்ரைட். அதுல ரியலிஸ்டிக்கா பண்ணுவேன். கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு பண்ண பிக்சர் அப்படின்னா அம்மா அப்பா எதெல்லாம் கடத்து வந்தாங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு தப்பான பழக்கம் இருக்கு இல்லை அப்படின்னா நான் ரைட் ஹேண்ட்ல எழுதும் போது என்ன பிரெயின் யூஸ் ஆகும்? லெஃப்ட். அப்ப ரைட் பிரெயினை நம்ம யூஸ் பண்றோமா? இல்ல. அப்ப ரைட் பிரெயின் யூஸ் பண்ண என்ன செய்யணும்? இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து அவங்களோட மைண்ட்ல அவங்களா ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு அவங்க ஒரு வரையும் போட அது ஒரு வித்தியாசமான டிராயிங்கா இருக்கும். ஆர்டிஸ்ட் ஆனர் பண்ற மாதிரி ஒரு ஈவென்ட் மாதிரி பண்ணலாமான்னு கேட்டாங்க. அதுக்கு ஒரு ஆட் ஆன் பண்ணோம். நம்ம ஒரு எக்ஸ்போ மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா மதுரையில் இட்ஸ் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் ஹிம். அவங்களுடைய வேலை பலனையும் நமக்காக இன்னைக்கு சிறப்பு விருந்தாளர்களாக வந்திருக்கக்கூடிய அனைவரையும் கௌரவப்படுத்த தருணம். அவர்களை கௌரவிப்பதற்காக பள்ளியின் தாளாளர் சாம் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். முதலாவதாக அனைவருக்கும் வணக்கம். நான் மதுரையிலேருந்து டான்சிங் கைட் பிரபு பேசுகிறேன். அண்ட் எனக்கு கொடுத்திருந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஜாஸ் ஸ்கூலில் வந்து கல்வி பயணம் அப்படின்ற ஒரு நிகழ்வு ஏற்படுத்தது என்னை நெகிழ வச்சிருக்கு. ஒரு தனி உலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்தது மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இது நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்டர்டெயின் பண்ணுறது இல்லாமல் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்டையும் வந்து வேற லெவலுக்கு கொண்டு வர்றது உண்மையிலே I have to say thank you for the entire team. எண்ணத்தின் ஆழத்தை பொறுத்தே நம்ம உயர்வும் நடனம் உயர்த்திய தேசிய Okay, I'm very happy to be a part of this Creative Minds program to inaugurating the art and art exhibition, and I really appreciate the efforts taken by the program coordinators, Sendil and the team for their hard work, and it's a great thing to group many artists in a single platform.
ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஒரு லாஸ்டா ஒரு கிளாப் பண்ணிடுவீங்களா? So it's very hard, and I can see the different kinds of artists present here, and their works are entirely there is a magnificent work done by the artist. And some of the works are really unimaginable, and I appreciate each and every artist their hard work in creating the art, drawing, and many things to see. கையெழுத்து அழகா இருந்தா நம்ம என்ன சொல்றோம்? ஆர்ட் மாதிரி இருக்குன்னு சொல்றோம்ல. ஸோ இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, every work when it falls to perfection is called as art. சரிங்களா? நீங்க எந்த ஒரு வேலையை செய்தாலும் அது முழுமை அடையும் போதும் அது முழு வடிவம் அதுக்கு நீங்க கொடுக்கும் போது அது ஒரு ஆர்ட்டா மாறும். ஆர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது, ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். ஆர்ட் வந்து ஆர்ட் மூலமா வெளியே வரும். ஸோ ஆர்ட் இஸ் நாட் ஜஸ்ட் அ திங், இட்ஸ் அ பிக் திங். அது ஒவ்வொருத்தவங்க கையில இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இன்னைக்கு நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கவங்கலாம் பார்க்கும்போது எங்களோட ஸ்கூல் டேஸ்லாம் வந்து அப்படியே நினைவு. என் பேர் ரோமா, என்னோட நேட்டிவ் மதுரை. நான் 3 இயர்ஸா வந்துட்டு போர்ட்ரேட் ஆர்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட மீடியம் பார்த்தீங்க அப்படின்னா பென்சில் போர்ட்ரேட், அதில் ரியலிஸ்டிக்காக பண்ணுவேன். ப்ளஸ் வாட்டர் கலர் பென்சில்ஸ், அக்ரிலிக் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நான் வந்துட்டு ஒரே ஒரு பிக்சர் வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு பண்ண பிக்சர் அப்படின்னா இந்த பிக்சர் தான். ஸோ எனக்கு மோஸ்ட்லி டெம்பிள்ஸ் கல்ச்சர் ஆர்ட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பிக்சர் ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு 10 days ஆச்சு. டெய்லி பேசிஸில் ஒரு 4 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணி ட்ரா பண்ணுவேன். ஸோ அது போக வந்துட்டு நான் பாஸ்ட் 2 months-ஆ மாஸ்டர்ஸ் ஆர்ட் கிளப்பில் ஜாயின் பண்ணேன். ஸோ அவங்க மூலியமாக தான் இந்த ஜாஸ் ஸ்கூலில் ஆர்ட் எக்ஸிபிஷன் நடந்துச்சு, அதில் கலந்துக்க முடிஞ்சிச்சு என்னால். ஸோ அவங்களுக்கும் ப்ளஸ் கல்வி பயணம் டீமுக்கும் என்னோட தேங்க்ஸ். Hi, I am Vijay Kumar. I am an art instructor and a fine artist. ஸோ இந்த ஆர்ட் ஃபீல்டில் எனக்கு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ விஜே கிரியேட்டிவ் ஆர்ட்னு ஒரு ஆர்ட் இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா எல்லிஸ் நகர் மதுரையில் இருக்குது. ஸோ அங்கே மோர் தென் 100 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கரண்ட்டாக நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலேயுமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸிபிஷனில் வந்து பெயிண்டிங், கார்விங் அண்ட் மியூரல்ஸ் வந்து நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஸ்பெஷலாக நான் சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டலிசமில் வந்து ஒரு பாய் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் லாங் ஷாட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். பட் அதே இது கிட்ட போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்டாக டாட்ஸை வச்சு மட்டுமே நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மைக் டைசன். ஸோ மைக் டைசனோட ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா பென்சில் சார்கோல் ஆர்ட்டில் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். இது மோர் தென் 1 year ஆச்சு. ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டிலே பண்ணி 1 year-ஆக வந்து அந்த ஒர்க்கை நான் கவர் பண்ணியிருக்கேன். அரௌண்ட் ஒரு 80 hours-க்கு மேலே வந்து அதில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹலோ, திஸ் இஸ் மோனிஷா ஹியர் ஃப்ரம் மதுரை. நான் டிசைனர் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதை தாண்டி இங்கே கிராஃப்ட் ஒர்க்ஸ், ட்ராயிங் ஒர்க்ஸ்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ அதுலேருந்து பண்ணது தான் இதெல்லாம். பென்சில் ஆர்ட்ஸ், போர்ட்ரேட்ஸ் இதுதான் பண்ணிட்டு இருந்தேன். அதோட ஆட் ஆனா கிராஃப்ட் ஒர்க்ஸ், கிஃப்ட் பாக்ஸ், கிஃப்ட் ஹேம்பர்ஸ், வெட்டிங் பிளேட்ஸ், ஸ்ட்ரிங் ஆர்ட், லிப்பன் ஆர்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் வந்து A3 சைஸில் போர்ட்ரேட் ட்ரா பண்ணி அது வந்து யங்கஸ்ட் டு ட்ரா ரியலிஸ்டிக் போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் ரெக்கார்டில் ரீச் ஆயிருக்கு.
அறம் அவார்ட்ஸ்ல இருந்து இளம் சாதனையாளர் விருது வாங்கியிருக்கேன். இப்போ செகண்ட் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஜனவரி மந்த் பிளேஸ் ஆகும். கூடிய சீக்கிரம் அதுவும் லைக் செகண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆகிடும். இன்னைக்கு ஜாஸ் ஸ்கூல் வந்திருக்கேன். என்னோட ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே இங்கே எக்ஸ்போஸ் பண்ணேன். எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது இங்கே ஆக்சுவலி. தேங்க்ஸ் ஃபார் ஜாஸ் ஸ்கூல் அண்ட் கல்வி பயணம் ஆல்சோ. தேங்க்யூ. ஹாய், ஐம் ஹேமா. ஐம் அன் ஆர்டிஸ்ட். நான் வந்து மதுரையில் திரிவேணி ஸ்கூலில் ஆர்ட் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த 1 இயராக. லாஸ்ட் 3 இயர்ஸாக டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த கிரியேட்டிவ் ஹேண்ட்ஸ் கண்டக்ட் பண்ண ஆர்ட் எக்ஸிபிஷனில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ்லாம் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. நிறைய பேரண்ட்ஸும் நல்லா என்கரேஜிங்காக ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. இது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இன்னும் இந்த மாதிரி நிறையா இவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஹாய், நான் ஹரிப்ரோ பேசுகிறேன். நான் ஒரு போர்ட்ரேட் ஆர்டிஸ்ட். மதுரையிலேருந்து வரேன். மதுரை SS காலனி தான் என் வீடு. நான் வந்து 3 இயர்ஸாக வந்து இந்த போர்ட்ரேட் ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். கமிஷன் ஒர்க்ஸு. கமிஷன்ஸ் கஸ்டமர்ஸ் எந்த மாதிரி ஒர்க் கேட்குறாங்களோ அது சாட்டிஸ்ஃபைடாக பண்ணிட்டு இருக்கேன். சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சில ஆல்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. எந்த மாதிரினா அவங்களோட ட்ரெஸ் கோட்ஸ் மாற்ற சொல்லுவாங்க. இல்லைன்னா சம்திங் அந்த இல்லாதவங்க போர்ட்ரேட்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ண சொல்லுவாங்க, உள்ள ஆட் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது போக வந்து ஃபோட்டோஷாப்லேயே இந்த எடிட்டிங் ஒர்க்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு 3 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். 3 இயர்ஸாக தான் பிஸ்னஸ் இந்த மாதிரி எடுத்து பண்ணுவோம், ஃபுல் ஹேண்ட்ஸாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் நான் வந்து ஒரு போர்ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலான்ற வந்திருக்கேன். ஸோ அது என்ன போர்ட்ரேட்னா, பேபேக் சிங்கர் வந்து நித்யஸ்ரீன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களோட போர்ட்ரேட்டை வந்து நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஒர்க்கை வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டணும், நான் நார்மல் போர்ட்ரேட் மாதிரி இருக்கக்கூடாதுன்ற காண்டி நான் வந்து பாஸ்ட் நித்யஸ்ரீ ஃபோட்டோவையும் நான் ப்ரெசன்ட் நித்யஸ்ரீ ஃபோட்டோவையும் ஆஃப் ஷேடாக கொண்டு வந்தேன். ஏன் ஆஃப் ஷேடுன்னு சொல்லுன்னா, அவங்க வந்து பாஸ்ட்ல அவங்க வந்து இந்த ஜேர்னியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவங்களோட ஃபேஸ் ஃபீச்சர் அந்த ஐ எல்லாமே வந்து சின்னதாக இருக்கும். ஏன்னா வயசு சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து இந்த போர்ட்ரேட்ல வந்து அதை வந்து மெயினாக வந்து உள்ள கொடுத்துட்டு, இப்போ கரண்ட்ல அவங்களோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் மாறினது, அதை கரண்ட்ல இந்த அளவுக்கு, அதாவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வழியும் சரி, அவங்களோட வயசு வழியும் சரி, அதை நான் வந்து டெலிவர் பண்ணணுன்றக்காண்டி மேல இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் இப்போ கரண்ட்ல இருக்க லுக்கு, உள்ள இருக்கிறது வந்து அவங்க ஸ்டார்டிங் பேபேக் சிங்கர் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்றோட கிளிப்ஸை நான் எடுத்து போட்டிருக்கேன். அது ரெண்டும். இது என்ன கான்செப்ட்னா, இது ஏன் வரைஞ்சிக்கீங்க, இது எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னா, இந்த கான்செப்ட் என்ன சொல்ல வருதுன்னா, சின்ன பையன் ஒரு குழந்தை இருந்துகிட்டே இருக்கும். அந்த குழந்தை சொல்றதா நம்ம மனசு கேட்கும். மனசு வந்து குழந்தை மாதிரி சொல்றதுக்காண்டிதான் எவ்வளவு ஏஜ் ஆனாலுமே அந்த குழந்தை இருந்துகிட்டே இருக்குன்ற கான்செப்ட் தான் இந்த இது பண்ணிருக்கேன், இந்த ஒர்க்கை பண்ணிருக்கேன். இன்னைக்கு வந்து கல்வி பயணம்ன்றவங்க வந்து ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் மாதிரி. அது வந்து எப்படி சொல்ல, நான் வந்து வெளியே எங்கேயுமே நான் என்னோட ஒர்க்ஸையோ என்னோட இதையோ வந்து நான் காட்ட மாட்டேன். பட் இந்த கல்வி பயணம்னால நான் வெளியே வந்து ஒர்க்ஸை வந்து நான் காமிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்துச்சு. இதை அமைச்சு கொடுத்த செந்தில் சாருக்கும் அவங்க டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். ஹாய், ஐம் ரஞ்சித், ஆர்டிஸ்ட். நான் அலங்காநல்லூர்லேருந்து வரேன். நான் ஒரு 8 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் ஃபுல் டைமாகவே ஆர்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் படித்தது வந்து இன்ஜினியரிங் தான் படித்தேன். ஆனால் எனக்கு ஆர்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. என்னோட ஹாபியாக இருந்ததை நான் ப்ரொஃபஷனலாகவே மாற்றிட்டேன். இது வந்து ஒரு 1 வீக்காக இது பண்ணோம். ஃபுல் டீட்டெயில் ஒர்க்கு. இது ஃபுல்லாகவே சார்கோலில் பண்ணியிருப்போம். டார்க் வேர் ஏரியா தான் இது. ஃபேஸ் எல்லாமே கிராஃபைட்டில் பண்ணியிருப்போம். இது எங்களுக்கு இங்கே வந்து கல்வி பயணத்துலேருந்து இது வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்கள் குரூப்புக்கும் இது அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப நன்றி. என் பேர் விஜய். நான் மதுரை காலவாசல்லேருந்து வரேன். நான் ஒரு 5 வருஷமா ஆர்ட்ல கமிஷன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே என் ஒர்க் தான். பென்சில் டிராயிங், கலர் பென்சில், வாட்டர் கலர், அக்ரிலிக், ஆயில் பெயிண்டிங் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சுவரோவியம், வால் முரல்ஸ் இந்த மாதிரி ஆர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து சார்ஜ் ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி ஒரு ஷோ மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதில் இப்போ கலந்துக்கிட்டோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்காக கல்வி பயண டீம் தான் எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க. பண்ணதுலேயே இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங்கு. இது வந்து திருக்குறளை பேஸா வச்சு பண்ணது. இது வந்து மெய் உணர்தல்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரத்துல இருந்து 10 குறள் எடுத்து பண்ணோம். அதுதான் இது பண்றதுக்கு எனக்கு ஒரு 13 நாள் கிட்ட ஆச்சு. அந்த ஒரு திறமைகளையும் வந்து ஒரு இடத்துல வந்து காமிக்கும் போது உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இந்த மாதிரி ஒருத்தவங்களும் வந்து தன்னோட குழந்தைகளை வந்து வேற லெவல் கொண்டு வர்றதுக்கு உண்மையிலே இது ஒரு பெரிய path மேக்கர்னு சொல்லலாம். ஸோ hats off for all this organization as well as the entire team. I'm very speechless. டயர் ஓட்டுறது, பல்லாங்குழி விளாடுறது, ஆர்ட் பண்ணுறது, அந்த எக்ஸிபிஷன் பார்த்தது. ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்மெண்ட், பிஹேவியர், மேனரிசம் எல்லாமே there is no words to express. ஸோ இந்த அளவுக்கு வந்து கலைக்கும் கல்விக்கும் கொடுக்குற இந்த இன்ஸ்டிடியூஷன் ப்ளஸ் செந்தில் அவங்களோட என்டர் டீமுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.